அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கை தாமாக முன்வந்து உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து இன்றைய நேரத்தில் அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் நாடு முழுவதும் மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தேசிய அளவில் குழு அமைக்கப்படும் என்பது குறித்து உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வழக்கம் மதியழகன், உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் தெரிவித்திருப்பது என்ன? இந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெறுவார்கள் என்பது குறித்தான விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரம். கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. அப்பொழுது விசாரணையின் பொழுது பல்வேறு கேள்விகளையும் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அதாவது சம்பவம் குறித்து அறிந்த பின்னர் மருத்துவமனை நிர்வாகம் அதனை தற்கொலை என மூடி மறைக்க பார்த்துள்ளதாகவும், நள்ளிரவு வரை ஏன் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை எனவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. பின்னர் முதல் தகவல் அறிக்கையில் கொலை என்றும் குறிப்பிடப்படவில்லை என்றும், மருத்துவமனை இயக்குனர் எவ்வாறு இதை தற்கொலை என கடந்து போக முற்பட்டார் எனவும் சரமாரியாக கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். மேலும் மருத்துவமனை இயக்குனர் எப்போது இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டார் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். மேலும் மருத்துவர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக தேசிய அளவில் தாங்கள் ஒரு குழுவை அமைக்க இருப்பதாகவும், அந்த குழுவினுடைய பணி என்பது நாடு முழுவதும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை பரிந்துரைப்பார்கள் எனவும், மருத்துவர்கள் தங்கள் பணிச்சூழலில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே தங்களது நோக்கம் எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபடும் மருத்துவர்கள் பணியை தொடருமாறு தாங்கள் கேட்டுக்கொள்வதாகவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மருத்துவர்கள் போராட்டத்தால் நோயாளிகள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த நாங்கள் இங்கு இருக்கிறோம் என்றும் மருத்துவர்களுக்கு தலைமை நீதிபதி அமர்வு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அந்த குழுவை பொறுத்த வரைக்கும் குழு அமைக்கப்படும் என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறே தவிர குழுவினுடைய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. வழக்கு விசாரணை தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.